அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ஆமாண்டவரே, உடைய கிருபை நாடி வந்திருக்கிறோம். உடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது. எங்களை உள்ளும் புறமாய் உடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து இந்த வேளையில உடைய கிருபையினால் நாங்கள் நிரப்பப்படத்தக்கதா, கிருபையினாலே உடைய பரிசுத்தாவினால் நிரப்பப்படத்தக்கதா, உம்முடைய கிருபையினாலே எங்கள் ரட்சிப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதா. கர்த்தாவே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தான் உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படியாய் செய்யும். இந்த மாலை வேளையில் எங்களோட நீங்க இடைப்பட வேணுமா? இயேசு கிறிஸ்து பரிசுநாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் உங்களோடு கூட நடைமுறையை எப்படி நடைமுறையிலே நான் பேச விரும்பினேன். நெருக்கம் ஒரு அனுபவம் என்று நான் பேசினேன். அஃப்ளிக்ஷன் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். சில நாட்களுக்கு அப்புறம் போராட்டமும் ஒரு அவசியமான ஒரு அனுபவம். ஒவ்வொருவரும் போராட வேண்டியது அவசியம். அந்த போராட்டத்தை சகித்துக் கொள்வதற்காக அல்ல, not to endure the warfare but to be victorious. நாம் அதை மேற்கொள்ள அந்த அனுபவங்கள் நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது என்றால் அதை மேற்கொள்வதற்கு அதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம், இது தெரிந்து கொள்ளணும். சென்ற உபவாச நாளிலே நான் உங்களோடு கூட பேசினேன். கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகள் எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு பின்னாக நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அவ ஒரு குரங்கு, அவ ஒரு பன்னி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ண முடியாது? He cannot make things new. அப்போ உங்களுக்கு பின்னாடி நடந்த காரியங்களை நீங்க சிந்தித்துக் கொண்டே நினைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னா கர்த்தராலே உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இவைகள் எல்லாத்தையும் விட்டு விடுங்கள் என்று அந்த உபவாச கூட்டத்தில் பேசினேன். விசுவாசம் அவசியம் என்று பேசினேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறது லூக்கா 24 அதிகாரம், Luke chapter 24 and verse 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். He talks about the Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறித்து இந்த இடத்துல அவர் பேசுகிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், till you are clothed with a strength from above, you should tarry in Jerusalem. நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவி நீங்கள் தரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி என்று சொல்லல, அந்த உன்னதத்தின் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே
காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எருசலேம் என்று சொன்னார் கர்த்தருடைய பிரசன்னம். Jerusalem means it is the presence of God. அப்போ அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டுமாம். அங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த ஆதியிலே அந்த சீஷர்கள் 120 பேர் அவர்கள் எருசலேமிலே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மீது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் ஒரே நாளிலே, நீங்க நல்லா கவனிக்கணும், இதுதான் நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும் பொழுது, அல்லது ஊற்றப்படும் பொழுது, அது ஒரு நிறைவான அபிஷேகமாய் இருக்க முடியாது. இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் ஆல். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் அவர்கள் முழுமையாய் நிரப்பப்படல. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவர்கள் முழுமையாய் நிரப்பப்பட அவர்கள் அனுதினமும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? It is not a one day experience. The anointing of the strength from above உங்களுக்கு கிடைக்கிறது. It's not an one day experience. அதனால தான் நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா, 2ஆம் அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துக்கு போனீங்கன்னா அவர்கள் திரும்பியும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? சேவான் எவ்ரி டே இட் இஸ் நாட் கிவன். எல்லாமே ஒரே நேரத்தில் கொடுக்கப்படுகிறது இல்ல. இப்போ நான் அன்னைக்கு அந்த 35 வருஷத்திற்கு முன்பாக நான் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாளில பெற்ற பொழுது நான் பெற்றுக்கொண்ட நான் கண்ட மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில, இப்பொழுது ஒரு அபிஷேகம் என்னை நிரப்பும் பொழுது எனக்குள்ளே காணப்படுகிற ஒரு வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைவுக்குள்ளாய் நடத்தப்படுறீங்க. அல்லேலூயா. உன்னதத்தின் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். இந்த பரிசுத்த ஆவியினாலே அது ஒரு தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் a பவர். அநேகர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் a பவர். அது தமிழ்ல அத ஒரு சக்தின்னு சொல்றாங்க, ஒரு பவர் என்று சொல்றாங்க. இட்ஸ் நாட் பவர், அது இல்ல, சக்தி அல்ல. இட் இஸ் ஹிம்செல்ஃப். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே நமக்குள்ளே தங்குகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இட் இஸ் நாட் a power, it is not a சக்தி, but God himself has come and dwells in you. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, இதை 3 பகுதியாக நான் பேச விரும்புகிறேன். இது உன்னதத்தில் இருக்கிற இந்த பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அப்பொழுது 3 விதத்தில், முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். இஸ் a comforter. When you went to Europe, in the hotel room you will find a rug or a comforter. A comforter தான் இருக்கும் அங்க கொடுப்பாங்க. நார்மலா a heated comforter or ஹீட் பண்ணாத ஒரு கம்ஃபர்டர் தான் கொடுப்பாங்க. அது போத்திக்கிட்டு படுத்தீங்கன்னா it will be so comfortable. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால இந்த தேற்றரவாளன் என்பது, அது ஆங்கிலத்திலே அதற்கு இப்ப மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு கம்ஃபர்டர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு ஏன் கொடுக்கப்படுகிறதுனா, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது I am uncomfortable, I am comfortless. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எதற்காக அனுப்புகிறேன் என்று 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உன்னிடத்தில் வருவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? I will not, அதை ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா, I will not leave you comfortless.
இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த உன்னதத்திலிருந்து இருக்கிற பலனால் நான் தற்பிக்கப்படுவது எதற்காக? இந்த உலகத்திலே நான் அன்கம்ஃபர்டபுளாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am not comfortable at any time. Hallelujah சொல்லுமா. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா I am comfortable all the time in my life? Are you comfortable all the time? எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சொல்லுங்களேன் நீங்க. You tell teacher பின்னாடி உட்கார்ந்திருக்கீங்களே. So we are all the time we are uncomfortable. அது தமிழ்ல சொல்லுது திக்கற்றவன் என்று சொல்லுது. It's not a correct translation, but திக்கற்றவர்களுக்கு எப்படி இருக்குன்ற அந்த நிலைமையை தான் கம்ஃபர்ட்லெஸ். அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு நம்ம திக்கற்றவர்களா இல்ல, நம்மோடு கூட மனைவி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்காங்க. ஆனாலும் சில காரியங்களிலே நாம் திக்கற்றவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. இருக்கிறீங்களா இல்லையா? மனைவி இருந்தும் பிரயோஜனம் இல்ல, பிள்ளைங்க கூட இருந்தும் பிரயோஜனம் இல்ல, எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, பட் ஸ்டில் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள். இருக்கா இல்லையா? அந்த மாதிரி நிலைமை, அந்த நிலைமையில இருக்கும். ஆகையினால இந்த உன்னதத்திலிருந்து வருகிற இந்த பலன் என்னவாம், என்னை அது தேற்றிக்கொண்டே இருக்குமாம். கரந்தட்டி ஆண்டவர் இந்த கம்ஃபர்ட்லெஸ் இருந்து, அதாவது திக்கற்ற நிலைமையிலிருந்து எனக்கு அவர் தகப்பனாய் என்னை தேற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா. சரி, இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கும், வேகமா நான் போட்டும். ஏன் why you are uncomfortable in your life? ஏன் நீங்க திக்கற்றவர்களை போல இருக்கிறீங்க? சொல்லுங்களேன், யாராவது ஒரு காரணம் சொல்லுங்க. யாராவது ஒரு காரணம் சொல்லுங்க. சும்மா இங்க 30 வருஷமும் உட்கார்ந்துட்டு 31வது வருஷமும் அப்படியே போய்கிட்டா என்ன பிரயோஜனம்? Why you feel that you are uncomfortable? I will take சொல்லுங்க. Okay, he goes to the top of the mountain. Okay, you are concerned about your children. உன்னுடைய பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுற. உன் பிள்ளைகளிடத்துல இது நடக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற. அப்போ அது நடக்காத பொழுது you are comfortable? You are uncomfortable. You are expecting certain thing. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அல்லது உன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில், அல்லது வீட்டில ஏதோ ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, நடக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நடக்கல. then you feel uncomfortable. அதுக்குதான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுலடியார் அதற்கு ஒரு அழகான நாமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேற்றவாளனுக்கு the spirit of faith. அல்லேலூயா சொல்லுவோமா. இது ஏன் why Jayanti you become uncomfortable? Because you lack in faith. The Lord your God has ordained everything before the foundation of the world for your children. எல்லாவற்றையும் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நீ கர்த்தர் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று நீ உன் உள்ளத்திலே நீ விசுவாசிக்கும் பொழுது you will not be uncomfortable. But it is quite natural that you will, அதாவது அது நான் இன்னைக்கு ஒரே தம்பி வந்து ராம ஜென்ம பூமியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு மிஷனரி குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. பட் he cannot speak Tamil. He can slowly understand Tamil. ஆனா நம்மள மாதிரி வேகமா பேசினா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. என்னை திட்டுறாங்கன்னு நினைச்சிருவாங்க அவங்க. So I am using little more English. அதனால நீங்க please pardon me if I use little more English just to make him understand. சரிதானா? அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க? நீங்க ஒரு 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 பயம், அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது about our children future. So we try to do that. We try இதை பண்ணணும் பார்க்கிறோம், அதை பண்ணணும் பார்க்கிறோம், இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, இதற்கு மெய்யான காரணம் என்னென்றால் நம்முடைய விசுவாச குறைச்சல். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், அது விசுவாசத்தின் ஆவி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை, நீங்க விசுவாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அந்த விசுவாசம் மாத்திரம் போதாது என்று வேதம் சொல்லுகிறது. That should also be a hope. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah. Hope about your children. Hallelujah. விசுவாசம் மாத்திரம் போதாது. I am not talking about only the faith. விசுவாசத்தை மாத்திரம் வச்சு பேசல, விசுவாசத்தோடு கூட ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசியில வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. This is the work of the comforter. He is not only giving you the faith, அவர் விசுவாசத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உனக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையையும் வைத்திருக்கிறார். அதுதான் நம்பிக்கை தான் அந்த கப்பல் என்ற விசுவாசமாகிய அந்த கப்பலில் நங்கூரமாய் இருப்பதுதான் அந்த நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமா? நங்கூரம் இல்லாமல், ஆங்கர் இல்லாம எந்த கப்பலும் no ship will sail. Even with phosphate rock ship will have an anchor. Even a passenger ship will have an anchor. Even an oil tanker will have an anchor. அந்த ஆங்கர் கட்டாயம் வேணும். அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா? The comforter when he comes, he will give you the hope about your child. அப்படியே கொடுத்துக்கொண்டே இருப்பார். Then a time will come, you will have the confidence. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசமும் கர்த்தர் காண்பிக்கிற அந்த நம்பிக்கையும் ஒன்றாய் இணைந்து உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். You will no more worry about your son. உன்னுடைய மகனை குறித்து நீ கவலைப்பட மாட்ட. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு ஒரு தைரியத்துல நீ வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவ. அல்லேலூயா. நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கருப்பா இருக்கிற மொழியை வெள்ளையாக்க முடியுமா? என் உயரத்தை ஒரு முழம் அதிகப்படுத்த முடியுமா? அப்புறம் ஏன் இதை குறித்து நீ கவலைப்படுற? அவர் சொல்றாரு, என் உயரத்தை ஒரு அடி உயர்த்துறது ரொம்ப ஈஸியா. ஆண்டவர் சொல்றாரு, அதையே உன்னால செய்ய முடியலன்னா நீ ஏன் கவலைப்படுற? அந்த கம்ஃபர்டர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு பேரையும் கொடுக்கிறார். இது நான் அந்த சில பேசின காரியங்கள் இருந்து உங்களுக்கு நான் அதை ஒன்றாய் இணைத்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நெருக்கம் என்ற அந்த அந்த அன்னைக்கு பேசினது இந்த கம்ஃபர்டர். இந்த தேற்றரவாளன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அந்த விசுவாசத்தின் ஆவி என்று பெயர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 10:29 அவர் இன்னொரு பெயரை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவிக்கு. அது என்ன பெயரா? கிருபையின் ஆவியானவராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு I am uncomfortable. ஏன்னா ஒரு யூடியூப்ல எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கமெண்ட். அந்த பாட்டுகளை பாடும் பொழுது அவங்க நிறைய கமெண்ட் எழுதியிருக்காங்க. ரொம்ப பழைய காலத்து பாட்டெல்லாம் நீங்க பாடி எங்களுக்கு மகிழ்விக்கிறீங்கன்னு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு கமெண்ட் வந்துச்சு, நீ உன்னுடைய குளோரிக்காகத்தான் இந்த பாட்டை பாடுறீங்க. ஒரு கமெண்ட் வந்திருக்கு. உன்னுடைய, அது குளோரிக்கு தமிழ்ல என்ன சொல்ல, உன்னுடைய புகழ்ச்சிக்காக தான் இந்த பாட்டை பாடுறேன். உனக்கு சிங்கிங் வாய்ஸே கிடையாது, ஏன் இந்த பாட்டை பாடுற அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. So I was uncomfortable. அப்போ ஒரு சமாதானத்தோடு கூட இருந்தவனுக்கு இந்த வெளியே இருந்து அப்படி ஒரு தாக்குதல் வந்தவன யூ பிகம் அப்படியா? அப்படிதானே? யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஆமாவா இல்லையா? சொந்த கணவனே, வாழ்விலும் சாவிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு கரம் பிடிச்ச கணவனே ஒரு நாள் திட்டிவிட்டான்னு வைங்களேன், நம்மளுக்கு எப்படி வருது? யூ பிகம் அன்கம்ஃபர்டபிள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, when you are uncomfortable I will send the comforter. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நம்ம பரிசுத்த ஆவி. நீங்க அந்நிய பாஷை, வரங்கள், அந்த மற்ற குறித்து அப்படி எடுத்து நினைச்சிட்டு இருக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இன்னைக்கு எதற்கு கொடுக்கப்படுது? அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் முக்கியம். நான் என்ன பலப்படுத்திக்கிட்டு தான் நான் மற்றவனை ஸ்திரப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என்னைய பலப்படுத்தணுமே, எனக்கு இந்த அபிஷேகம் என்னை பலப்படுத்தணுமே. நான் மற்றவங்க என்னைய பத்தி சொல்லும் பொழுது எனக்கு கோபம் வந்துருது. I am become uncomfortable. I am become irritable.
நான் ஏன் சொல்றேன், அதுதான் நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவன்கிட்ட போய் எனக்கு கமெண்ட் எழுதுனான் இல்லையா, அவன்கிட்ட போய் நான் திருப்பி இன்னொரு கமெண்ட் எழுதி அவனோடு கூட போய் ஏன் நான் வழக்காடணும்? ஓய்யா அது அந்த வாசிங்க, அந்த 6-7 வாசிங்க. ஒண்ணு, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது என்ன? அது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கும். நான் நான் என் குளோரிக்காக நான் பாடலன்னு அவனுக்கு எழுதுறேன்னு வைங்க, நீ அப்படிதான் பாடுறேன், உனக்கு சிங்கிங் வாய்ஸ் இல்ல. ஆமா, எனக்கு கழுதையை போலதான் எனக்கு பாட தெரியும், எனக்கு அழகா கர்நாடிக் மியூசிக் எனக்கு பாட தெரியாது. நான் கீபோர்டு போட்டா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கீபோர்டுவேன். ஆனா அங்க ஆலிஸ் போட்டா அது ப்ரொஃபஷனலா போடுவா. அப்போ அவ என்கிட்ட சொல்லக்கூடாது, நீ என்ன இப்படி தப்பு தப்பா போடுற அப்படின்னு. நான் தப்பு தப்பா போடிதான் பாட்டு பாடிதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியுது. அவர் என்னை தப்புன்னு சொல்றது இல்லையே, அவர் என்னை தப்புன்னு சொல்றது இல்லையே, நீ தானே என்னை தப்புன்னு சொல்ற. அப்ப அவங்கள போய் நான் வழக்காடுவது எவ்விதத்திலும் தவறாக இருக்கிறது. ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார், ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது, ஏன் நஷ்டத்தை, அவ்வளவுதாங்க. இதுதான் அந்த தேற்றரவாளனுடைய எஃபெக்ட். அப்போ நமக்கு எதிராக நமக்கு தூஷணமான வார்த்தை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள, அவனோடு கூட வழக்காடாமல் இருக்கு, அப்படியே அமைதியா இருக்கத்தான் இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Why sometimes we become uncomfortable? ஏன் நம்ம திக்கற்றவர்களை போல இருக்கிறோம் அப்படி என்றால், நமக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? எதை குறித்தும் can you know about your future? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உன்னால தீர்மானிக்க முடியுமா? நாளைக்கு நடக்க போறதை உன்னால பார்க்க முடியுமா? அப்போ we are unstable. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுது எதற்காகனா, to give you a stable mind. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். என்ன நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு இது நடக்கும்னு அந்த நடக்கிற காரியத்தை ஆண்டவர் எனக்கு அறிவிக்க வேண்டாம். ஆனா என்ன நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். That is a sound mind. அல்லேலூயா சொல்லுவார். என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அவனை சொல்லியிருக்கான், யோபுட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நான் உன்னை 2 மடங்கு நான் ஆசீர்வதிக்க போறேன்னு வருகிற நாட்களை அவன் வருகிற செய்ய போகிறது ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லலையே, அவரே சொல்லலையே. ஆனாலும் அவன்கிட்ட ஒரு ஆண்டவருடைய திடமான ஒரு நம்பிக்கை, ஒரு ஆவியானவர் இருந்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? That is the spirit of sound mind. அதுதான் தெளிந்த புத்தி, அதுதான் தேற்றரவாளன். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்நிய பாஷை பேசுறது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, பேசணும், கட்டாயம் பேசணும். நீங்க அந்நிய பாஷை பேசும்பொழுது நீங்க தேவனோடு கூட பேசுறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் அதை குறைப்படுத்தி நான் சொல்லல, அது வேணும். ஆனா அது மாத்திரம் போதாது. நான் திக்கற்றவனா இருக்கேனே, நான் உடைஞ்சு போறேனே, எதை பார்த்தாலும் எனக்கு கோபம் வந்துருதே, எனக்கு நம்பிக்கை இல்லாம போகுதே, என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எனக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கணும், எனக்கு கிருபையின் ஆவியை கொடுக்கணும், எனக்கு விசுவாசத்தின் ஆவியை கொடுக்கணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இரண்டாவது, முதலாவது, கர்த்தர் wants you to be comfortable. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, I want to be comfortable? கஞ்சி தான் இருக்கு, பட் I want to be comfortable. என் சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப பேத்துக்கு அதுல they are not able to be comfortable. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு நிறைய சம்பளம் ஏறிட்டு போகணும் இல்ல, அவங்க நிர்வாகம் போய்கிட்டு பெருசாகிட்டே போகணும், இருக்கணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் விருத்தி அடையும் பொழுதும் அதே மாதிரி தான் இருந்தான், விருத்தி இல்லாத பொழுதும் ஆண்டவர்ட்ட அதே மாதிரி தான் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி இருக்க தெரியலையே. நான் விருத்தி அடைகிறது தவறு என்று சொல்லல, நீங்க எதிர்பார்க்கிறது தவறு என்று சொல்லல, நல்லா எதிர்பாருங்க, கட்டாயம் விருத்தி அடையணும்.
ஆனால் விருத்தி இல்லாத பொழுது நம்ம கர்த்தரை தூசித்து நம்ம விட போய்விட. இரண்டாவது முக்கியமான காரியம், நமக்கு அநேக போராட்டங்கள். உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். யூ ஹாவ் டு ஃபைட் வித் யுவர் கலீக். இல்ல, நம்ம கிளாஸ்மேட்டோட, நம்ம ஆபீஸ்ல பேங்க்ல வேலை பார்க்கிற போது ஒரு மென், அந்த அந்த ஆம்பளைங்களோட கூட என்ன போராட்டம் இருக்கா இல்லையா? ஏன்னா இதை சொல்லிட்டு போயிடுவான் அந்த ஆம்பளை. அவன் என்ன சொல்லிட்டு போயிடுவான், நீ கொஞ்ச நேரம் இருந்து இந்த பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு போயிடு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒன்ட்ட கொடுத்துட்டு போயிடுவான். போராடணும். நீ அன்னைக்கு தான் நீ சொல்லியிருப்ப, ராபர்ட் இன்னைக்கு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருப்ப. அந்த ஆள் என்ன சொல்லியிருப்பா, நீ இருந்து பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு. போராட்டம் தானே, ஒவ்வொரு நாளும் போராட்டம். இந்த போராட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த போராட்டத்தில் நாம் மடிந்து போவதற்கல்ல, சோர்ந்து போகிறதற்கல்ல, உடைக்கப்படுவதற்கல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உடைக்கப்படுவதற்கு உனக்கு போராட்டத்தை கொடுக்கல, உன்னை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் அந்த போராட்டத்தை கொடுக்கிறார். அதனால் தான் கர்த்தர் உனக்கு அதை மேற்கொள்ள ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்நிய பாஷை, தீர்க்கதரிசன வசனம், அந்த மேன்மையான காரியங்கள்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா அந்த அடிப்படையான காரியங்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போராட்டத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தா போருமா? சொல்லுங்க சார். அடுத்த வருஷம் எனக்கு நடக்க போறது எனக்கு தெரிஞ்சு, இன்னைக்கு வருகிற போராட்டத்தை நான் என்ன பண்ணணும், மேற்கொள்ளணுமா இல்லையா? எனக்கு நான் எம்பி ஆக போறேன் எனக்கு அந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நான் எம்பின்ற மாதிரி நடக்க முடியுமா? முடியாது. யூ கேன் நாட். அதனால அந்த 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 ஆண்டவருடைய அருமையான அபிஷேகத்தில் கிடைக்கிற அந்த அருமையான காரியங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனா இன்னொரு பக்கத்துல எனக்கு இந்த போராட்டத்தை இன்னைக்கு அதை போராடி ஜெயிக்க எனக்கு என்ன வேணும்? ஒரு ஆயுதம் வேணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இரவு சென்று போயிற்று, சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். தொடர்ந்து. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்ச்செயலுக்கு இடமா உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நமக்கு போராட்டத்தை கொடுப்பது என்ன, போராட வைக்கிறது என்ன? இந்த உலகத்தின் காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்தின் காரியத்தை நாம் மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு தான் அவர் சொல்லிட்டே வர்றாரு. களியாட்டங்கள் எல்லாத்தையும், அந்த உலகத்தின் காரியம் எல்லாத்தையும் அவர் போட்டுக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு தான் நம்ம எதிர்த்து போராடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நீ அந்நிய பாஷை பேசி நீ ஜெயிக்க முடியாது. தீர்க்க தரிசனம் வரன்னு சொல்லி நீ ஜெயிக்க முடியாது. அற்புதங்கள் வரங்கள் அந்த செயல்பட்டும் அதை ஜெயிக்க முடியாது. நீ இதை போராடி ஜெயிக்கணும். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒளியின் ஆயுதங்களை நீ தரித்துக் கொள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அதை தரித்துக் கொண்டார்? அந்த ஒளியின் ஆயுதங்கள் என்ன? ஒரு இரண்டு காரியத்தை சொல்லட்டும். அந்த ஒளியின் ஆயுதம் உண்மை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அது அநேக காரியங்களை ஜெயித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? டெம்பரரியா வேணா நீங்க பொய் சொல்லி ஜெயிக்கலாம். இந்த நாட்களில் இந்த பொய் பேசுகிறவர்கள் தான் அதிகமாயிருந்தாங்க. நான் இந்த ஊழியத்தில் நான் பார்க்கிறது, ஐயோ நான் அப்படியே தூக்கு போட்டு செத்துக்கலான்னு தான் இருக்கும். அழகா ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க. ஊழியக்காரனா இருக்கட்டும், ஊழியம் செய்யாதவனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், அவிசுவாசியாவே இருக்கட்டும், எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்ன? பொய். ஆனால் நான் இன்னைக்கு சொல்லட்டும், என் தேவனுடைய சத்துவம் என்ன? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா?
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனத்திலிருந்து நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த சர்வாயுத வர்க்கத்துக்கு முன்பாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தினும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்துவத்தின் வல்லமையை தான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுதான் ஒளியின் ஆயுதம். அல்லேலூயா சொல்லுவோம். என் ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட தி அஃபென்ஸ், அதாவது நம்ம எதிர் போராடுகிற அவர் கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறார். அது என்ன? உண்மை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் எந்த நாளிலும் உண்மை அல்லாத புறம்பாய் பேச மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாவீது ராஜா அதான் சொல்றான், என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். இதான் ஒளியின் ஆயுதம். பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு நீங்க எடுத்துக்கங்க, நீங்க செக்ரட்டேரியட்ல போட்டிருக்கோம் வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்க. ஆனா அந்த செக்ரட்டேரியட்ல நடக்கிறது பூரா பொய் தான். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லட்டும், நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க உண்மை உள்ளவங்க பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சின்ன புழுகு சொல்லிட்டு போயிடலாம், ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலாம். இல்ல இல்ல, உண்மை பேசு. இரண்டாவது, இந்த ஒளி இந்த போராட்டத்தை ஜெயிக்கிற இந்த சாத்தான் சத்துரு கொண்டு வருகிற இந்த போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த ஆவியின் கனிகள், நான் இந்த கனிகள்ல ஒண்ணு மட்டும் சொல்றேன். இச்சை அடக்கம், இந்த களியாட்டம், அந்த வசனம் எல்லாம் வாசித்தீங்களே, இந்த போராட்டங்கள் எதுல வருது அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய ஆயுதம் என்ன? ஒரு இச்சை அடக்கம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஆவியின் கனி. நீங்க ஆவியின் கனியை எடுத்து இந்த கொஞ்ச நாள தியானம் பண்ணுங்க. எல்லாம் நல்ல குணத்தை தான். சாந்தம் நற்குணமா இல்லையா? சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நல்ல குணம். அதுக்கப்புறம் ஒரு நற்குணம்னு போட்டிருக்கிறது என்னது? எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்லி தர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நற்குணம், சம்திங் வண்டர்ஃபுல். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் சத்துவத்தின் வல்லமை. இச்சை அடக்கம். அந்த இச்சை அடக்கம் வேணுமா இல்லையா? நாம் ஆண்டவரிடத்துல, பிகாஸ் இந்த இச்சை அடக்கம் இல்லட்டுனா என்ன பண்ணணும்னா, எனக்கு அதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும். அது யூ வில் பி அன்கம்ஃபர்டபிள். ராத்திரி நீங்க படுத்திருக்கும் பொழுதும் நாளைக்கு நம்ம இதை வாங்கிடணும். வருதா? ஞாபகம் வருதா? அப்படி வருதா? வரலையா? நாளைக்கு காலையிலே எந்திரிச்சு போய் அதை ஆர்டர் பண்ணிடணும். வருதா இல்லையா? அமெரிக்கால இது ஒரு பெரிய டிசீஸ். எவ்ரிபடி வில் பி ஆன் தி இன்டர்நெட். சண்டே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டாங்க, கோயில் போயிட்டு வந்துருவாங்க. கோயில் போயிட்டு வந்தவொடனே கணவன் மனைவி 2 பேரும் அந்த இன்டர்நெட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. எங்க எங்க அந்த டிஸ்கவுண்ட் சேல் வருதோ அந்த இடத்துல ஆர்டர் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய சிக்னஸ். எனக்கு அன்பு, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஆர் தே கம்ஃபர்டபிள்? They are not comfortable. They are not satisfied. They are very uncomfortable. அதுக்குத்தான் அந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த அபிஷேகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது ஒரு இச்சை அடக்கம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளியின் ஆயுதம் இன்னொன்னு எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தரின் சத்துவம் என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. the holiness, அதுதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய எல்லா போராட்டங்களையும் வெற்றி பெற கொடுக்கிறது. என்ன தெரியுமா? என் ஆண்டவர் தெருவில் அப்படி நடந்துட்டு போனார்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால எத்த பிசாசு வரும், பிசாசு பிடிச்சவன் வருவான், இஸ்ரவேலின் பரிசுத்தரே என்னை கெடுக்கவா வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய பரிசுத்தத்தை பார்த்துட்டு அந்த பிசாசு அவன் பக்கத்துல வரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. You need this holiness. இதுக்கு அபிஷேகம். நீங்க லேவியராகமம் 11:45 மூணையும் குறிச்சு வச்சுக்கோங்க. then you will have உங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு பரிசுத்தத்து மேல ஒரு ஆசை வரும், விருப்பம்.
ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஒரு சஜஸ்ட் பண்றாரு. லேவியராகமம் 11:45 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. It is a suggestion. A suggestion is given to you that as I am holy, you be holy. 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அப்படி ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வரும் பொழுது, நான் இப்ப 30 வருஷம் 35 வருஷம் ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டு வரேன். அப்போ அந்த 11:45 மாத்திரம் நான் வச்சுக்கிட்டு பரிசுத்தமா இருப்பீர்களாக என்று சொல்லி அதே அந்த சஜஷன்லயே நான் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் 19:2 சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? முதல்ல அவர் சஜஸ்ட் பண்ணவர், இப்ப என்ன சொல்றாரு? There is no other alternate, my son. நீ பரிசுத்தமாய் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அவர் திரும்பவும் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பதினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருங்கள். அல்லேலூயா சொல்லுவாங்க. அவரை போல நாம் மாறணும். So when the mandate is given to us, நான் அவரை போல மாறணும். அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நான் அவரை போல பரிசுத்தமா, தேவனுக்கேற்ற பரிசுத்தம் வேணும். இப்போ எனக்குள்ள ஒரு ஆசை வருமா இல்லையா? வருமா வராதா? எதுக்கடா எனக்கு வம்பு? அப்போ எனக்குள்ள என்ன வரும்? இந்த பரிசுத்தத்தை நம்ம நாடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்தத்தை தேடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? We will make efforts to be holy. அல்லேலூயா சொல்லுவோமா? இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இந்த பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளிலே இது ஒரு பிரதானமான ஒரு கிரியை. இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க எனக்குள்ள ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கட்டு வார்த்தை பேசுறது நிப்பாட்டிடுவோம். சரி, தூஷணமான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுவார். அவங்களை குற்றப்படுத்தி பேசாதன்னு கூட சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தை நம்ம நாடுகிறபடினாலே அப்படிப்பட்ட உணர்வுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரே. அவர் எனக்குள்ள இருந்தால் தானே அதை கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. யூ கீப் ஹோலி ஸ்பிரிட் உனக்கு தள்ளி வச்சுக்கலாம். You have the option to keep him away from you, but you have the option to keep him inside. Hallelujah சொல்லுவோமா? He won't come inside unless you ask him to come in, but you have an option to keep him away from you. அவர் தள்ளி வச்சுக்கலாம். அவர் தூரத்துல இருந்து உனக்கு சொல்லலாம். தூரத்துல இருந்து சொல்லுகிறத நீங்க அலட்சியப்படுத்தலாம். சரிதானா? அலட்சியப்படுத்தலாம்ல. ஆனா எனக்குள்ள இருந்து அவர் சொன்னார்னா நான் அதை அலட்சியப்படுத்த முடியுமா? அதுக்குத்தான் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறதே. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். இந்த பரிசுத்த ஆவி உன்னதத்திலிருந்து வருகிற பலன் எனக்கு தேற்றரவாளன் மாத்திரமல்ல, எனக்கு ஒளியின் ஆயுதம் மாத்திரமல்ல, இட்ஸ் a very basic requirement. அல்லேலூயா சொல்லுவோமா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இல்ல 14வது வசனம், உனக்குள் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு வெளியே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவின்னு சொல்லல. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அங்கு வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல பொருள். அந்த நல்ல பொருள் என்ன? ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்குள்ள எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்னது? ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ரட்சிப்பு, அந்த நல்ல பொருளை யூதா இன்னொன்னு சொல்றார். யூதா நிருபம் 3வது வசனத்துல அவர் எனக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ரட்சிப்பு அடைந்த உடனே எனக்குள்ள எனக்கு ஒரு காரியம் ஒப்பு கொடுக்கப்படுது. அது என்னது? விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த ரட்சிப்பை, அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள எனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி துணை செய்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதன் மூலமா தான் காத்துக்கொள்ள முடியும், இல்லன்னா காத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பார்.
அப்போ அந்த விசுவாசத்தை என்னால காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. நீ எவ்வளவு பெரிய கில்லாடி ஆயிரேன், நீங்க எவ்வளவு பெரிய நாலேஜபிள் பர்சனா இருங்களேன், எவ்வளவு பெரிய நீங்க என்னதான் நீங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பையும் அந்த விசுவாசத்தையும் உங்களால என்ன பண்ண முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. எனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினால் தான் அதை காத்துக்கொள்ள முடியுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இது நமக்கு வேணுமா வேண்டாமா? கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவேன். நான் சில இடங்களிலிருந்து நான் ஓடி வந்துருவேன். எதற்குன்னா அந்த இடத்துல இருந்த இட்ஸ் a heavenly place தான். நான் இடத்துல சில ஊழியங்களோடு கூட நான் இருந்தேன். பட் ஐ கேம் அவுட் ஆஃப் தட் மினிஸ்ட்ரி. ஏன்னா அந்த இடத்துல இருந்தேன்னா ஐ வாஸ் டூயிங் ஒன்லி தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டர்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ். தேர் யூ மே ஹேவ், அவங்க என்ன சொல்லணும், பொய் சொல்லணும், இல்ல சில காரியங்கள் நமக்கு விரோதமா காரியங்கள் நடக்கும், அதை என்ன பண்ணணும், பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன், அந்த ஆவியானவர் எனக்குள்ளே விசனப்பட்டபடியினாலே அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து விட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா. எதற்கு? என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்படி வரணும் பிரியமா. ரட்சிப்பை காத்துக்கொள்ள அந்த இடத்துல இருந்து ஓடணும். அல்லேலூயா. யோசேப்பு ஓடி போனான்ல, அவனும் இருந்து அவன் அந்த பிள்ளைகளோட பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம்ல. அவளோடு கூட இருக்கவும், அவன் அப்படிதான் அவளோடு கூட இருந்து பேசிக்கிட்டே இருக்கணுமா, அவளுக்கு அதான் ரொம்ப இஷ்டம். போத்திபாருடைய ஒய்ஃபுக்கு இந்த யோசேப்போட பேசிக்கிட்டே இருக்கணுமா. இன்னைக்கு போனை எடுத்தா அது அப்படிதான் அவங்க காதுல ஒட்டி, நாளைக்கு அந்த கையில வச்சு பிடிக்க வேண்டாம், நீங்க காதோட ஒட்டி கொள்றதுக்கு ஏதாவது ஒருத்தர் இன்வென்ஷன் பண்ணணும். ஏன் பாவம் கையை வச்சுக்கிட்டு கை வேற வலிக்குது, அதை காதோட ஒட்டி வச்சுக்கிட்டோம்ல. வந்துருச்சா அது, இந்த இது வந்துருச்சு இல்ல. எனக்கு அன்புக்குரியவர்களே, என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளும். வீணான பேச்சு, வீணான காரியங்கள் என்னுடைய ரட்சிப்பை கெடுத்து விடுமே. என்னுடைய வர்ச்சு, நான் ரொம்ப நேரம் சில பேர்ட்ட பேசிட்டு இருந்தேன்னா ஐ லூஸ் மை வர்ச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா. நிஜமா சொல்றேன். இன்னைக்கு காலையில் இங்க மத்தியானம் இங்க வர்றதுக்கு முன்னாடி அங்க தேவநல்லூர் அந்த பாஸ்டரோட பேசிட்டு இருந்ததுல ஐ லாஸ்ட் மை வர்ச்சு. அநேக நேரத்தில் அப்படிப்பட்ட நிலைமை வருது. ஏன்னா எல்லாரும் இன்க்ளூடிங் தட் பாஸ்டர் ஹி டெல்ஸ் a lie. அது தாங்கிக் கொள்ள முடியலையே. எல்லா மனுஷரும் அப்படித்தானே இருக்காங்க, பலப்பட மாட்டேங்கிறாங்களே. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இதை இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆகையினால சில வேளைக்கு நான் நினைச்சிருவேன், இந்த ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடலாம் மாட்டான். என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்றது, இந்த ஊழியமும் வேண்டாம், ஒரு இளவும் வேண்டாம், நான் என் ரட்சிப்பை மாத்தம் காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாமே. எனக்கு அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பை காத்துக்கொள்ள இந்த அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த பொக்கிஷம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா 4:7 மண் பாண்டத்துக்குள்ளே 2 கொரிந்தியர் 4:7 வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த அபிஷேகம், இந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்ன அப்படின்னா, மண் பாண்டம்னு சொல்லுது. இட்ஸ் அதாவது நான் லிட்டரலி டாக்கிங், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட், நான் உங்களை ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு அந்த வசனத்தை பேசல. மண் பாண்டங்களுக்குள்ளே, மண் பாண்டம்னா நம்ம மண் பாண்டம் தானே, ஒரு சரீரம் தானே, பலவீனமான பாண்டம் தானே. நம்மத்துல நிறைய பலவீனம் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல நிறைய, நம்முடைய சரீரத்துல அநேக பலவீனம் இருக்கு இல்லையா. அந்த பலவீனமான பாண்டத்துக்குள்ளே, மண் பாண்டத்துக்குள்ளே போட்டா டொமால்னு உடையிற பாண்டம், அந்த பாண்டத்துக்குள்ளே ஒரு மகத்துவம் உள்ள ஒரு வல்லமை இருக்கிறதா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த உடைஞ்ச பாத்திரத்துக்குள்ள அவருடைய வல்லமை இருக்கிறபடினால, இந்த கெட்டு போன இந்த இருதயம், என்னுடைய இருதயத்துல அத்தனை ஓட்டை எல்லாம் ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க இல்லையா.
ஒரு 4 இடத்துல அடைப்பு. இந்த 4 அடைப்பையும் எடுத்து அவங்க ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க. இது உடைஞ்சு போன ஒரு இருதயம். இப்போ இந்த பலவீனமான இந்த பாண்டத்துக்குள்ள அவருடைய மகத்துவம் உள்ள வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினாலே எனக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனம் என்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதுதான், இதுக்கு அபிஷேகம் வேணும் பிரியமான. இந்த அபிஷேகம் கட்டாயமாய் நமக்கு வேணும். ஏனென்றால் நீங்க வேதத்தை திறந்து பாருங்க, அவன் எலியாவை பத்தி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அதை பத்திலாம் எனக்கு அவ்வளவு ஒரு பெருமிதத்தோடு தான் நான் பேசுவேன். ஆனா 18ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். அவனுக்கு எத்தனை வயது இருக்குன்னா, எலியாவை நான் காம்ப்ரஹெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அவனுக்கு 50-60 வயது இருந்திருக்கும். எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு 60 வயது இருந்திருக்கும். அந்த ரதத்துக்கு பின்னாடி அவன் ஓடி போகும்பொழுது இல்ல, அவனுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும். சரி, அப்போ அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடி போகிற அளவுக்கு அந்த உடைந்த சரீரத்துல அவ்வளவு பெரிய வல்லமை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. Are you not amazed about it? அமெரிக்கால ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இத பத்தி அந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறவர் பேசுறாரு. அப்போ பக்கத்துல பைபிள் ஸ்டடியில இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு, அவன் ரதத்துக்கு பின்னாடி ஓடும் போது அடிடாஸ் ஷூ போட்டு ஓடிட்டு போனோம். இல்ல பிரியமா, இது நம்முடைய மூல அறிவு தான். நீ அடிடாஸ், இப்ப இது எனக்கு 70 வயசு ஆகுது, எனக்கு அடிடாஸ் ஷூவோட அதோட பெரிய ஷூ எதுடா நல்ல கம்பெனி? நைக் இருக்கா? சரி, நைக் வாங்கி கொடுங்களேன். என்னால ஓட முடியுமா சார்? ஷூ போட்டு ஓடிட முடியுமா? அது அந்த மகத்துவம் உள்ள வல்லமை, அந்த மகத்துவம் உள்ள ஒரு வல்லமை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுக்கு தான் இது கொடுக்கப்படுது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்படுது? இந்த பலவீனமான பாத்திரத்துல வாழுகிற நாள் வரைக்கும் நான் யாருடைய உதவியும் இல்லாதபடிக்கு நான் அப்படியே கர்த்தருடைய என்னை பலப்படுத்தி வாழ வைக்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை கேட்டுதான் நான் வரப்போறேன். இன்னும் கொஞ்சம் சரீரத்துல உடைஞ்ச பாகங்கள் உண்டு எனக்கு. அது மேற்கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு இந்த பலத்தை நான் மகத்துவ உள்ள வல்லமையை நான் என்ன பண்ண பற்றுக்கொள்ள முழங்கால் படிடுவோமா?